ஆதவன் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நாங்கள் இன்று சுவையோ சுவை பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம். அதில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் டெக்கரேஷன் ப்ரௌனி தான் நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் 118 கிராம் மாவு, 225 கிராம் டார்க் சாக்லேட், 118 கிராம் பட்டர், 300 கிராம் சீனி, 22 அரை கிராம் கொக்கோ பவுடர், 1.5 டீஸ்பூன் வெனிலா, 3 முட்டை. நான் முதலில் பட்டர், ஒரு பாத்திரத்தில் பட்டர், சாக்லேட் போட்டு மெல்ட் பண்ணணும். பட்டர், டார்க் சாக்லேட் போட்டு மெல்ட் பண்ணணும். இது எங்களுக்கு அடுப்பில் மெல்ட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவ் யூஸ் பண்ண முடியும். மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்க. மீன்வைல் நாங்கள் சுகர் வந்து கிரைண்ட் பண்ணி வைக்கணும். கிரைண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் சுகர். இது மெல்ட் ஆகும் வரையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் ஹீட் பண்ண வேணாம், கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இதை மெல்ட் பண்ணி கொள்ளணும். அதற்கு பிறகு நாங்கள் அந்த கிரைண்ட் பண்ணி வச்ச சுகர் அதை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி இது எல்லாமே மெல்ட் ஆகி ஒரு சாஸ் மாதிரி வந்திருக்கு. நாங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணுவோம். இது நல்லா கூல் டவுனாக வைக்கணும். இப்போ நான் கூலாக வச்ச அந்த சாக்லேட், பட்டர், சுகர், கொக்கோ பவுடர் மிக்சரை நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி இருக்கிறோம். இப்போ நான் அதை பிஸ்க் பண்ணுறேன். ஜஸ்ட் பிஸ்கா உங்களுக்கு நம்பர் 1ல பீட் பண்ணவே முடியும். கூட பீட் ஆகினா அது ஒரு கேக் மாதிரி ஆகும், கேக் ப்ரௌனி ஆகும். இது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரௌனினால நான் வந்து பீட் பண்ணுறது இல்லை. பீட் பண்ணிட்டு நம்ம வந்து குயிக் பீட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு பயமா இருந்தால் இதே மாதிரி பிஸ்க் பண்ணிக்கோங்க, அது ஈஸி. பண்ணேன். வெனிலா இது நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ட்ரேல போடுறோம். ரவுண்ட் ட்ரேல போடுறதுனால வந்து அந்த கிறிஸ்மஸ் தீமுக்கு டெக்கரேட் பண்ணதுனால தான் நான் ரவுண்ட் ட்ரேல போடுறேன். உங்களுக்கு பீசஸாக கட் பண்ணணும்னா நீங்கள் பாக்ஸ் ட்ரேல போட்டு உங்களுக்கு கட் பண்ணி போடலாம். பீசஸ் கட் பண்ணுறதா சாஸ் மாதிரி வரும். அதுக்கு பிறகு இதை பேக் பண்ண போறேன். ப்ரீ ஹீட் ஓவன்ல நான் பேக் பண்ண போறேன். சரியா 180 செல்சியஸ்ல 30 மினிட்ஸ். எங்களோட ப்ரௌனியை நாங்கள் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்துக்கிறோம். அதை நான் வந்து இப்போ 6 பீசஸ்க்கு நான் கட் பண்ண போகிறேன். 6 பீசஸ்க்கு நாங்கள் கட் பண்ணுவோம். இது பாருங்கள், இது சைடில் வந்து இதான் இது கிறிஸ்பியாக இருந்ததுக்கு உள்ளுக்கு அது கூவியாக இருக்குது. இது ஃபட்ஜ் ப்ரௌனி. சரியா? இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம், இது ஒரு இப்படி கேக் சிக்கல் மாதிரி ஒரு ஸ்டிக்கில் எங்களுக்கு இப்படி
போட்டு டெக்கரேட் பண்ணலாம். நான் டெக்கரேட் பண்ணி காட்டுறேன். இது நான் சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஜஸ்ட் சாக்லேட். உங்களுக்கு இதை ஐசிங்லேயும் பண்ணலாம். நான் ஜஸ்ட் சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஒயிட் அண்ட் ரெட் கலரில். உங்களுக்கு இது கனாஷ் பைப் பண்ணலாம், உங்களுக்கு விரும்பியவாறு உங்களுக்கு பைப் பண்ணலாம். ஜஸ்ட் நான் பைப்பிங் பேக்கில் நொசில் ஒன்றும் போடாமல் உங்களுக்கு ஸ்டார் நொசில் போட்டுக்கொண்டேனும் இப்படி பைப் பண்ணலாம். எங்களுக்கு விரும்பினா கொஞ்சம் ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கர்ஸ் போடையிலும் கோல்ட் போடையிலும் உங்களுக்கு விரும்பியவாறு செய்து கொள்ளலாம். சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைக்கி கிறிஸ்மஸ் தீம் ப்ரௌனி நாங்கள் செய்தோம். உங்களுக்கு நிறைய இதே மாதிரி கலராக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒரு சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.